நல்ல வேலைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல நேரத்திலே நாம் ஒருமித்து உன்னதமான தேவனுடைய பிரசன்னத்தில அமர்ந்திருந்து தேவனுடைய திருவசனங்களை தியானிக்கும்படி பரலோகத்தின் ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மாற்றனையாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மஸ்கட்டிலிருந்து செயல்படுகிற தேவ சபை, அங்குள்ள தேவ மனிதர்கள், தேவ ஜனங்கள் பல இடங்களிலேயும் பல நாடுகளிலேயும் இருந்து கொண்டு திருவசனங்களை கேட்கிறவங்க எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்தில வாழ்த்துகிறேன். இந்த நாளில சர்தை சபையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரையுள்ள வசனங்கள். ரெவலேஷன் 3 verse 1 to 6. அதாக்கும் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறது சர்ச் அட் சர்தீஸ். 7 சபைகளில் 5வது சபை. அந்த பட்டணத்தை குறித்து முதலாவது நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது அந்த பெயர் சர்தீஸ் என்கிற பெயர் பைபிள்ல 2 இடங்களில் சர்டியஸ் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒன்று வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், ரெவலேஷன் 4:3. 2 வெளிப்படுத்தல் 21:20, ரெவலேஷன் 21:20. இந்த 2 இடங்கள்லையும் சர்டியஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நாம் காண முடியும். அந்த வார்த்தைக்கு பத்மராகம் என்று பொருள். சர்தீஸ் என்கிற வார்த்தைக்கு விலையேற பெற்ற கல், பிரஷியஸ் ஸ்டோன் அல்லது பத்மராகம் என்று பொருள். இந்த சர்தீஸ் எங்கு இருக்கிறது? சர்தீஸ் எங்கு இருக்கிறது? எபேசுவிலிருந்து 60 மைல் தொலைவிலேயும் ஸ்மிர்னாவிலிருந்து 40 மைல் தொலைவிலேயும் இருக்கிற ஒரு பட்டணம் சர்தீஸ். It is 60 miles away from Ephesus and 40 from Smyrna. இன்னைக்கு இந்த சர்தீஸுக்கு சார்ட் என்று பெயர். இன்னைக்கு அந்த சர்தி பட்டணத்துக்கு சார்ட், SART என்று பெயர். டுடே இட்ஸ் இன் டர்க்கி. இன்னைக்கு அது துருக்கியில இருக்கிறது. இந்த 7 சபையுமே இந்த துருக்கி அதன் சமீப பகுதியில சின்ன ஆசியா என்கிற கிட்டத்தட்ட அந்த துருக்கியை சுற்றியே வருகிறது 7 சபைகளும். அந்த சர்தீஸ் என்கிறது இன்னைக்கு சார்ட் என்கிற பெயரில் அறியப்படுகிறது. அது நிகழ்கால மாடர்ன் டே டர்க்கியில் இருக்கிறது, இன்றைக்குள்ள துருக்கியில் இருக்கிறது. இந்த சர்தீஸை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 7-8 காரியங்கள். 1, it was the capital of judiciary. இந்த நியாய விசாரணை நடக்கிற, கோர்ட் இருக்கிற, அவைகள் எல்லாம் இருக்கிற ஒரு தலைநகரமாக சர்தீஸ் இருந்தது. வழக்குகளை தீர்த்து வைக்கிற இடம், பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற இடமாக சர்தீஸ் கருதப்பட்டது. 1வது. 2வது, வரலாற்றுல நாம் படிக்கிற அந்த லிதியா சாம்ராஜ்யத்துல, லிடியன் எம்பையர்ல அந்த சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாக இருந்ததே சர்தீஸ். சர்தை பட்டணம் தான் அந்த லிதியா சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரமாக கருதப்பட்டது. So number 1, it was a city of it was a center of judiciary. Number 2, it was the capital of Lydian Empire. 3வது, இது பண்டைய உலகில
it was the greatest city in the ancient world. பழங்கால உலகத்துல இது மிக பெரிய நகரங்களில் ஒன்று. It was the greatest city of the ancient world. பழங்கால நகரங்களிலே சர்தை நகரம் ஒரு பெரிய நகரம். நான்காவதாக இங்கே ஒரு டயானா தேவியினுடைய கோயில் இருந்தது. நாம் எபேசு பட்டணத்தை பற்றி எபேசு பட்டணத்தை குறித்து கற்றுக்கொள்ளுகிற பொழுது நாம் கற்றுக்கொண்டது போல அங்கே ஒரு டயானா தேவியினுடைய தேவாலயம் இருந்தது, ஒரு ஆலயம் இருந்தது. அந்த ஆலயம் அன்னைக்கு இருந்த 7 பெரிய கிரேக்க தேவாலயங்களில் ஒரு தேவாலயம். அன்னைக்கு அந்த காலகட்டத்துல there were 7 great Greek temples. அதுல ஒரு பெரிய தேவாலயம் இது, லார்ஜஸ்ட் டெம்பிள். அங்க இருக்கிற அந்த டயானா சந்திர கடவுள் என்றும், குழந்தைகளை கொடுக்கிற காடஸ் ஆஃப் ஃபெர்டிலிட்டி என்றும், விளையாட்டு போட்டிகள்ல வெற்றி கொடுக்கிற கடவுள் என்றும் அறியப்பட்டது. It was the goddess of games and sports, athlete. It was also the goddess of moon. It was also the goddess of fertility. அப்போ அதுவும் அந்த பட்டணத்துல ஒரு பெரிய ஆலயம். அடுத்து there was a great complex in that city. அந்த சிட்டியில ஒரு பெரிய வணிக மையம் இருந்தது. அந்த வணிக மையத்துக்குள்ள பாத்திங் பூல்ஸ், மனிதர்கள் குளிக்கிற குளங்கள், உள்ளுக்குள்ள ஆர்டிபிஷியலாய் உண்டாக்கப்பட்ட பாத்திங் பூல்ஸ் அதற்குள்ள இருந்தது. அதற்குள்ள ஜிம்னாசியமும் இருந்தது. உடற்பயிற்சிக்காக விளையாடி கொள்ளுகிற ஜிம்னாசியமும் அதற்குள்ள இருந்தது. ஆக எல்லாவற்றிலையும் பெரிய 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 எல்லாத்திலையும் it was large. Capital city, center of judiciary, 7 பெரிய தேவாலயங்கள்ல ஒரு தேவாலயம் அங்கே இருக்கிறது. It had a great complex. அதற்குள்ள ஒரு பெரிய வணிக மையம் இருக்கிறது. அந்த வணிக மையத்துக்குள்ள அந்தே உலகத்தில் இல்லாத ஜிம்னாசியம், அந்தே உலகத்தில் இல்லாத ஆர்டிபிஷியல் பாத்திங் பூல்ஸ், அதெல்லாம் அதற்குள்ள இருக்கிறது. அடுத்து சர்தை பட்டணத்தை பற்றி முக்கியமாக, இந்த சர்தை பட்டணத்துல ஒரு மிகப்பெரிய ஜபாலயம் இருந்தது. யூதர்கள் ஜபிக்கிற ஜபாலயத்துல மிகப்பெரிய ஜபாலயம் இருந்ததும் சர்தை பட்டணத்துல. அப்ப எல்லாமே லார்ஜர், லார்ஜஸ்ட், எல்லாமே பெரியவைகள். இதெல்லாம் தாண்டி அது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக அறியப்பட்டது. ஆக மற்ற பட்டணங்களை பொறுத்தவரை இந்த பட்டணம் ஒரு படி முன்னே இருக்கிறது. இட்ஸ் a step ahead, advance. அப்படி அட்வான்ஸ் ஆக இருக்கிற அந்த பட்டணத்துல ஒரு சபை, அந்த சபைக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். இந்த சபையை தோற்றுவித்தது யார் என்கிற கேள்விக்கு பவுலின் ஊழியத்துல பங்கு கொண்ட யாராவது, somebody who has attended the ministry of Apostle Paul would have started. பவுலினுடைய ஊழியத்துல பங்கு கொண்ட யாரோ இதை தொடங்கி இருக்கிறார்கள். இனி தெய்வீக ஆலோசனை. தெய்வீக ஆலோசனை எப்படி தொடங்குகிறது? நம்பர் 1, depiction of Christ. இயேசு கிறிஸ்து அந்த சபைக்கு எப்படி சொல்லப்படுகிறார்? வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:1, Revelation 3:1. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. அப்போ ஆண்டவர் தம்மை பற்றி என்ன சொல்லுகிறார்? 7 நட்சத்திரங்களை உடையவர், 7 ஆவிகளை உடையவர். 7 ஆவிகள் என்பது
வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தை நாம் படித்த பொழுதே நாம் படித்து விட்டோம். We have studied Revelation chapter 1. We have already studied what is seven spirit. Actually, it is not seven spirits. It is the seven characters of Holy Spirit. இது 7 ஆவிகள் அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய 7 குணங்கள். புதிதாக கலந்திருக்கிற யாராவது உண்டானால் ஐசாயா chapter 11 verse number 2, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அங்கே ஆவியானுடைய 7 குணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, ஞானத்தை அருளும் ஆவி, ஏசாயா 11:2. ஞானத்தை அருளும் ஆவி. 2, உணர்வை அருளும் ஆவி. 3, ஆலோசனை அருளும் ஆவி. 4, பலன் அருளும் ஆவி. 5, அறிவை அருளும் ஆவி. 6, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி. 7, கர்த்தருடைய ஆவி. So 7 spirit means 7 attributes or 7 characters or 7 qualities of Holy Spirit. 7 ஆவிகள் என்பது பரிசுத்த ஆவியானுடைய 7 குணங்கள். அடுத்து சபைக்கு எப்படி சொல்லுகிறார்? 7 நட்சத்திரங்களை வைத்திருக்கிறவர். நட்சத்திரத்திற்கு நாம் தவறாக வியாக்கியானம் கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக கர்த்தரே வியாக்கியானம் கொடுத்தார் என்று 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது நாம் கற்றுக்கொண்டோம். வெளிப்படுத்தல் 1:20. நட்சத்திரம் யாரை காட்டுகிறது? மினிஸ்டர் ஆஃப் தி சர்ச், அந்த சபையின் தூதன். ஒவ்வொரு சபையின் தூதர்களும் நட்சத்திரங்கள். ஆக ஊழியக்காரர்கள் எங்க இருக்கிறார்கள்? ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறார்கள். Please do remember the messengers of the church, they are in the hands of God. கர்த்தர் 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் கையில வைத்திருக்கிறார் என்று தம்மை பற்றி வெளிப்படுத்துகிறார். தம்மை பற்றி வெளிப்படுத்திவிட்டு this is the only church, இந்த ஒரே ஒரு சபைக்கு மட்டும்தான் there is no appreciation. Please do remember that Sardis is the only church which has no appreciation but the direct injection. God doesn't appreciate, rather God wants. ஆண்டவர் அவர்களே நல்ல காரியங்கள் செய்றீங்க அப்படின்னு சொல்லாம நேரடியாக எச்சரிக்கைக்குள்ள கடந்து போகிறார். அது சாதாரணமான எச்சரிக்கை அல்ல. Can you read Revelation chapter 3 verse 1, the second half? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். இது தேவன் சர்தை சபைக்கு கொடுக்கிற ஒரு பெரிய எச்சரிப்பு. என்ன எச்சரிப்பு? You are known that you are alive, but you are originally dead. உலகத்துல எப்படி அறியப்படுறாங்க? We are alive, but what is the condition? They are dead. பேருக்கும் there is no relationship between the name and the condition of the believer. There is no unity between the name and the reality. உண்மையில இருக்கிறவங்க நிலைமைக்கும் அவங்க வெளியே காணப்படுகிற நிலைமைக்கும் இரவு பகல் வித்தியாசம். வெளியே என்ன அறியப்படுகிறார்கள்? உயிர் உள்ளவர்கள். உள்ள எப்படி இருக்கிறார்கள்? dead. ஒரு கொடிய எச்சரிக்கை தானே, கொடிய எச்சரிக்கை தானே. This is called மாய்மாலம், hypocritical Christian living. பெயர் ஒன்றாயிருக்கிறது,
நிலைமை இன்னொன்றா இருக்கிறது. doesn't coherent. See, doesn't coherent ன்னு சொல்றதை விட no way coherent. உயிருள்ளவன் என்று பெயர். மனுஷன் பார்க்கும் எப்படி இருக்கு? உயிரா இருக்கு. கர்த்தர் பார்க்கும் எப்படி இருக்கு? டெட். இதுல கொஞ்சம் ஆழங்களுக்குள்ள நாம இறங்கி போவது நல்லதுன்னு நினைக்கிறேன். எபேசு சபையில இருந்தப்போ அன்பு குறையுது. சர்தை சபையில வரும்போ spirituality is completely gone. ஆவிக்குரிய நிலைமை எப்படிங்கிறது மொத்தத்துல மங்கி விட்டது. See, still it is called a church. Activities without life. சடலத்துக்கு நல்ல கார் இருந்து பிரயோஜனம் உண்டா? யோசிச்சு பாருங்க. If there is a good car to a dead body, டெட் பாடிக்கு நல்ல கார் இருந்து பிரயோஜனம் இல்ல. டெட் பாடிக்கு நல்ல ட்ரெஸ் இருந்து பிரயோஜனம் இல்ல. டெட் பாடிக்கு நல்ல பங்களா இருந்து பிரயோஜனம் இல்ல. டெட் பாடி doesn't need these things. சடலத்துக்கு தேவை நல்ல ட்ரெஸ்ஸோ, நல்ல காரோ, நல்ல பங்களாவோ அல்ல. சடலத்துக்கு தேவை உயிர். Sometimes we have much activity, we don't have life. நல்ல செயல்படுகிறதா தோன்றுகிற, ஆச்சரியமூட்டுகிற, என்டர்டைன்மெண்டான ஊக்குவிக்கிற பல காரியங்கள் உண்டு. பட் லைஃப் இஸ் மிஸ்ஸிங். இதெல்லாம் பிரயோஜனப்படுவது எப்போ? இதெல்லாம் உபயோகம் உள்ளதாவது எப்போ? உயர் வரும்போ. ஆண்டவர் சபையை பார்த்து சொல்றாரு, சபையை பார்த்து சொல்றாரு, you are claiming that you have life but you are really dead. அதுக்கு பேராக்கு மாய்மாலம். மனுஷ பார்வையில இவங்க உயிரோடு இருக்கிறாங்க, தேவ பார்வையில இவங்க செத்து போயிட்டாங்க. தயவாய் இத கேட்கிற தேவ பிள்ளைகள் இந்த ஒரு வார்த்தை ஞாபகம் வைக்கணும். தயவாய் எல்லா நேரமும் நீங்க உங்களை குறித்து இந்த வார்த்தை யோசிக்கணும். தேவ பார்வையில் நான் in the sight of God. இந்த ஒரு உணர்வு நம்மை பெரியவர்களாக்கும். இந்த ஒரு உணர்வு நம்மை ஆத்மீகர்களாக்கும். இந்த ஒரு உணர்வு நம்மை தேவ பிள்ளைகளாக்கும். இந்த ஒரு உணர்வு நம்மை வைராக்கியம் உள்ளவர்களாக்கும். in the sight of God. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் ராஜ்யத்தை இஸ்ரவேல் ராஜ்யமாக பார்க்கிறார்கள். they in the sight of them. அவர்கள் பார்வையில ஒரு ராஜ்யம். பட் கர்த்தர் அவர்களை பார்க்கிறார். they in the sight of God. கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? புண்ணு பிடிச்ச ஒரு உடம்பு அப்படி வடியுது. a body, even there is no space without a wound. ஒரு புண் இல்லாத, ஒரு பகுதி கூட இல்லாத ஒரு சரீரமாக கர்த்தர் பார்க்கிறார். அவங்க பார்வைக்கு அது சாம்ராஜ்யம், கர்த்தரின் பார்வைக்கு அது ஒரு புண்ணு பிடிச்ச உடம்பு. you and I in the sight of God. அவங்க என்ன எப்படி பாக்குறாங்க, இவங்க என்ன இப்படி பாக்குறாங்க. Don't bother. அத ஒண்ணும் you don't bother about them. கர்த்தர் என்ன எப்படி பார்க்கிறார். That's what you have to think. Not you. That's what we have to think. தேவ பார்வையில நான், தேவ பார்வையில நீங்கள், தேவ பார்வையில நான். அந்த தெய்வ பார்வையில அவர்கள் தங்களை பார்க்க தவறிவிட்டார்கள். They become dead. அவர்கள் செத்து போகிற நிலைமைக்குள்ள தள்ளப்பட்டார்கள். Imitating, pretending, இதெல்லாம் dangerous. I am something. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I am something.
This is dangerous. Pretending to be someone, imitating like someone is dangerous. அதுதான் அவங்க செய்தாங்க. என்ன, ஒரு கழுதை அந்த வழியாக நடந்து போய் கொண்டிருந்தது. அந்த வழியா நடந்து போய் கொண்டிருக்கும்போ அது ஒரு சிங்கத்தினுடைய தோலை கண்டது. அப்படி எடுத்து போர்த்து கொண்டது. சிங்க நடை, ராஜ நடை. வெளிப்பார்வைக்கு எப்படி இருக்கு? சிங்கமா இருக்கு. வாயை திறந்தா எப்படி இருக்கும்? Outside I am looking like a lion, but inside when I open my mouth, I'm a donkey. அந்த யாக்கோபை பாருங்க, போட்டிருக்கிறது ஏசாவுடைய வஸ்திரம், சத்தமோ யாக்கோபு. மேல போட்டிருக்கிறது pretending to be, imitating like. சத்தம் the reality, the original one. சத்தமோ யாக்கோபு, சத்தமோ டாங்கி. சர்தை சபை, they are claiming that they have everything, but they don't have life. அங்க பாடல் இல்லையா? there was song, there was preaching, எல்லாம் இருக்கு. ஆனா அது சிலருக்கு பிரயோஜனம் ஆவதில்லை. கொஞ்சம் பேர் வாராங்க, அவங்க பாட்டு பாடி உயிரடைகிறார்கள். கொஞ்சம் பேர் வாராங்க, அவங்க பாட்டு பாடி பலப்படுகிறார்கள். ஆனா ஒரு பெரிய சதவீதத்துக்கு இது போய் டச்சே ஆகுதில்லை. ஒரு பெரும் கூட்டம் ஆவிக்குரிய காரியங்கள் உள்ள ஆவிக்குரிய தன்மை இழந்து விட்டு they considered worship as a program. எல்லாரும் புரிந்து கொள்ளணும், எல்லாரும் புரிந்து கொள்ளணும். When we bring some spiritual activities into a mere program, we actually kill it. கொஞ்சம் பேரு திறந்த உள்ளத்தோட வந்து உயிரடைகிறார்கள். ஆனா கொஞ்சம் பேருக்கு அது போய் தொடுதில்லை. கொஞ்சம் பேருடைய இருதயங்கள் அடைந்து இருக்கு. அவர்களுக்கு பிரசங்கத்திலேயோ பாட்டிலேயோ ஜபத்திலேயோ ஆராதனையிலையோ எந்த உபயோகம் இல்லை. They are inside the church. உள்ளதா இருக்கிறாங்க, ஆராதனைக்கு உள்ளதா இருக்கிறாங்க, வசனம் கேட்கிற கூட்டத்துல தான் இருக்கிறாங்க. But there is no result harvested. எந்த பிரயோஜனம் உண்டாகல. ஆண்டவர் சொல்றாரு, they are dead. ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளையின் வாழ்க்கையில மிக முக்கியமான பிரச்சனை என்பது மாய்மாலம். நம்மை விட எல்லாவற்றிலையும் ஆவிக்குரிய காரியத்தில் அவர்கள் ஒருபடி முன்னதா இருக்கிறாங்க. ஆனா அவர்களில் சிலர் உயிரோட, மற்ற சிலர் உயிரற்றவர்களாக. எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால இவங்களை என்கரேஜ் பண்ண முடியாது. டைரக்ட்லி பிரிங்கிங் டு தி சர்ஜரி ரூம், நேரடியா கொண்டு போறாரு எங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு. முதல்ல எதை கொடுக்கணும்? they have to regain their life. முதல்ல அவங்க உயிரை பெறணும். உயிரை பெற்றாதான் everything else will be useful. மற்றெல்லாம் உபயோகப்படணும்னா உயிரை பெறணும். இப்போ எது மரணம்னு நாம படிக்கணும் தானே? எது மரணம்னு நாம படிக்கணும். இன்னொரு தடவை மார்ட்டின் அவர்கள் அந்த சாவுக்கு ஏதுவான காரியங்களை ஸ்திரப்படுத்து என்கிற வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அந்த வார்த்தைக்குள்ள நான் நுழைய விரும்பல.
மரணம் என்றால் என்ன? என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா இப்படி ஒரு கேள்விய? மரணம் என்றால் என்ன? மனைவி கூப்பாடுறது சவுப்பட்டிக்கு பக்கத்துல இருந்து, அடே புருஷா போயிட்டிய, ஹஸ்பண்ட் யூ ஹவ் கான். மனைவியுடைய சடலத்துக்கு பக்கத்துல இருந்து புருஷன் சத்தம் போடுறாரு, மனைவியே போயிட்டிய, மை டியர் வைஃப் யூ ஹவ் கான். மரணம் என்றால் என்ன? என்னுடைய கடைசி மூச்சு என்னை விட்டு கடந்து போய் என்னை குளிப்பாட்டி ஒரு சவப்பெட்டியில வைத்து பாட்டு பாடி ஒரு இடத்துல கொண்டு புதைப்பதல்ல மரணம். அதை விட கொடிய ஒரு மரணம் உண்டு. There is some death which is more dangerous than the original one. அது உங்களுக்கு எனக்கு நடந்திருக்கிறதா அப்படின்னு கண்டிப்பாக நாம பார்க்கணும். வாட் இஸ் death? Will you please read some Bible references? Luke chapter number 15, verse number 24. 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அங்க சொல்லிருக்கு மரணம் என்றால் என்ன பாத்தீங்களா? என் குமாரனாகிய இவன் மரித்தான். நான் உங்களை பார்த்து, அறிவுள்ள உங்களை பார்த்து கேட்கிறேன், நாம சொல்லுகிற சாவு படி வச்சத்தானா? இல்ல. He is all right, wearing dress and everything, eating everything, he is all right. அந்த பன்றிகளின் கூட்டுக்குள்ள கடந்த இப்பவன் செத்தானா? இல்ல. He is not dead. அவன் சாகல்ல. ஆனா அப்பா சொல்ற வார்த்தையை பாருங்க. Please look into the statement of the father. அவர் என்ன சொல்றாரு? என் பையன் செத்துட்டான், என் குமாரனாகிய இவன் மரித்தான். What does it mean? சகோதரர்களே, சகோதரிகளே, மரணம்னா என்ன? தகப்பன் பிள்ளை என்கிற உறவு பிரிவது மரணம். வீட்டுல இருந்தா இவன் he is my son, I am his dad, but there was a time, ஒரு காலகட்டத்துல தகப்பன் பிள்ளை என்கிற உறவு பிரிந்தது. என் குமாரன் செத்துட்டான். தேவஜனமே, அருமை தேவ பிள்ளைகளே, எது மரணம்? தகப்பன் பிள்ளை என்கிற உறவு பிரிவது மரணம். அப்படின்னா நல்ல ஆகாரம் உள்ளப்பவே நாம செத்து போக வாய்ப்புண்டு. நல்ல வஸ்திரம் இருக்கும்போவே there is possibility. நல்ல ஃபுட் இருக்கும்போ when everything is all right, there is possibility to be dead. அப்போ தகப்பன் பிள்ளை என்கிற அந்த உன்னதமான உறவு, ஆண்டவர் என்னுடைய தகப்பன், நான் அவருடைய பிள்ளை, அந்த உறவுதான் உயிர். வாட் இஸ் லைஃப்? ரிலேஷன்ஷிப் இஸ் லைஃப். வாட் இஸ் டெத்? ஜீவன் அப்படின்னா என்ன? உறவு. மரணம்னா என்ன? உறவு பிரிதல். அந்த வகையில் சர்தை சபை செத்து விட்டது. சர்தை சபை செத்து விட்டது. எப்படி செத்து விட்டது? they have activities, they don't have relationship. உறவு பிரிவது மரணம். எந்த உறவு பிரிவது மரணம்? தகப்பன் பிள்ளை என்கிற உறவு பிரிவது மரணம். ஒரு வசனத்தை கூட வாசிங்க. Luke chapter 15, verse number 32. உன் சகோதரனாகிய இவனோ
மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். நீங்க அந்த 24வது வசனத்துல பாத்தீங்களா? குமாரன் மரித்தான். 32வது வசனத்துல பாருங்க, சகோதரன் மரித்தான். அப்போ தகப்பன் பிள்ளை என்கிற உறவு பிரியும்போ தேவ உறவுல செத்து போயிட்டான். சகோதரர்கள் என்கிற உறவு பிரியும்போ மனுஷ உறவுல செத்து போயிட்டான். தயவா இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். மரணம் சமம் வேறுபாடு. எல்லாரும் புரிந்து கொள்ளுங்க. டெத் இஸ் ஈக்குவல் டு செப்பரேஷன். மரணம்னா என்ன? வேறுபடுதல். சர்தை சபையில் உள்ள சிலருக்கு என்ன நடந்து விட்டது? தேவனோடுள்ள உறவும் சகோதரர்களோடுள்ள உறவும் பிரிந்து விட்டது. Anybody listening to the word of God this time, if you have discontinued any godly relationship, please be reconnected. தேவனோடுள்ள உறவிலையோ தேவ மனிதர்களோட உறவிலையோ கொஞ்சம் பிரிந்து நிற்கிறீர்கள் என்றால் தயவு செய்து ஒட்டிக்கொள்ளுங்கள். ஒட்டிக்கொள்வதுதான் உயிர். எல்லாரும் இதை புரிஞ்சுக்கிடணும். தயவாய் எல்லாரும் இதை புரிந்து கொள்ளணும். இன்னும் ஒரு வார்த்தையை நான் வேணும்னா பைபிள்ல இருந்து உங்களுக்கு காட்டித்தாரேன். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 27வது வசனம். When Jacob heard that Joseph is alive, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்பதை கேட்டு அவன் அனுப்பின வண்டிகளை கண்ட பொழுது யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. பாத்தீங்களா? Genesis 45 and verse number 27. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. பாத்தீங்களா? ஆவி உயிர்த்தது. அப்ப உள்ள ஆவி செத்து போயிட்டாலும், ஆவி தன்னுடைய பலனையும் வல்லமை இழந்து போனாலும் மரணம். Even that is equal to death. இனி அவங்க என்ன பண்ணணும்? அவங்க உயிரடையணும். ஆவிக்குரியவனா இருக்கணும், இல்ல மாம்சத்துக்குரியவனா இருக்கணும். In between. அதாவது மரணம். இனி அவங்க என்ன பண்ணணும்? அவங்க உயிரடையணும். உயிரடைவதற்கு ஆலோசனை. ஒரு 4 ஆலோசனை கொடுக்கிறார் உயிரடைவதற்கு. வாசிங்க. Revelation chapter 3 and verse 3. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. Number 1, remember. நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து. Remember. You know sometime what is the problem with the children of God? Sometimes the problem with the children of God is they forget their past experiences. சில நேரம் தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய கடந்த கால அனுபவங்களை மறந்து விடுகிறோம். Sometimes we forget our past experiences. என் வாழ்க்கையில கர்த்தர் கடந்த காலத்துல செய்தது,
எல்லாரும் என்னை கைவிட்ட காலத்துல செய்தது, அவமானப்பட்டு கிடந்த காலத்துல செய்தது, நான் மிதிக்கப்பட்டு கிடந்த காலத்துல செய்தது. ரிமெம்பர், நினைத்து. 2, ஹோல்ட் ஃபாஸ்ட், கை கொண்டு. நம்பர் 1, ரிமெம்பர். நம்பர் 2, ஹோல்ட் ஃபாஸ்ட், கை கொள். நம்பர் 3, ரிப்பண்ட், மனந்திரும்பு. நம்பர் 4, வாட்ச். 1, நினைவு கூர், ரிமெம்பர். 2, கைக்கொள், ஹோல்ட் ஃபாஸ்ட். 3, மனம் திரும்பு, ரிப்பண்ட். 4, வாட்ச், விழித்துக் கொண்டு. உயிரடைவது எப்படி? ஆத்மீகமா சில நேரங்கள்ல தேவ உறவை இழந்து போயிருக்கிறேன். How can I get back to life? கொஞ்சம் சாவுக்கு ஏதுவான கொஞ்சம் மீதி இருக்கு. அதை நான் எப்படி உயிர்ப்பிப்பது? நான் எப்படி வளர்வது? எப்படி நான் தேவ கிருபையில பலப்படுவது? How can I remember? இதைவிட கொடிய நேரங்கள் நீங்கள் இருந்த பொழுது கர்த்தர் உங்களுக்கு செய்த ஆச்சரியமான காரியங்களை நினைத்து கட்டி அப்படிங்க தந்திருக்கிற கிருபைகளை, தந்திருக்கிறத ஹோல்ட் ஃபாஸ்ட். 3, மனம் திரும்ப, ரிப்பண்ட். 4, வாட்ச், விழித்துக் கொண்டு. விழித்துக் கொண்டு சொல்லும்போ there is a wonderful verse in the Bible. Song of Songs chapter 5 and verse number 2. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். நான் நித்திரையாயிருந்தேன், ஆனா my heart, என்னுடைய உள்ள இன்சைட் விழித்திருந்தது. My body was laying down and sleeping, but my inner heart was. என் உள்ளம் கர்த்தரோடுள்ள உறவுல, கர்த்தரோடுள்ள நெருக்கத்துல, நானும் கர்த்தர் என்கிற அந்த உறவுல என் இருதயமோ விழித்திருந்தது. ஒரே ஒரு நிமிஷம் வருது, கையை உயர்த்தி இருக்கிற இடத்துல ஆண்டவரை பார்த்து கேளுங்க. அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. Lift your right hand and pray to God. Oh God, please give me such anointing, such a gift. அப்படிப்பட்ட ஒரு விழிப்பு. எவ்வளவு பலவீனத்தோட படுத்திருந்தாலும், எவ்வளவு சோர்ந்து போயிருந்தாலும் என் உள்ள நான் விழிப்பா இருக்கிற ஒரு விழிப்பு. அந்த விழிப்பு உயிர்ப்பிக்கிறது. That watching brings us back to life. சில நேரம் நமக்கு எல்லாம் இருக்கு, உயிர் இல்லை, பிரயோஜனம் இல்லை. சில நேரம் ஒண்ணும் இல்லை, உயிர் இருக்கு. That's all you need. எல்லாம் இருந்து உயிர் இல்லாம இருப்பதை விட
ஒண்ணே இல்லாம இருந்தாலும் if you have life, that's enough. அதனால அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட், அப்ரிசியேஷன் அப்படி ஒண்ணும் இல்லை. அவங்களுக்கு டைரக்ட் வார்னிங் ஆக்கும், டைரக்ட் சர்ஜரி ரூமுக்குள்ள அவங்களை கொண்டு போறாரு. அடுத்து என்கரேஜ்மெண்ட், 3ஆம் அதிகாரம் 4வது வசனம், chapter 3 verse 4. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் வஸ்திரங்களை அசுத்திப்படுத்தாத சில பேர் சர்தையில் உண்டு. A small group, ஒரு சின்ன கூட்டம், they are all right with God. அவங்க தேவனோடுள்ள காரியத்துல உண்மையா இருக்கிறார்கள், தேவனோடுள்ள உறவுல சரியா இருக்கிறார்கள். A small group, அவங்களை பார்த்து சொல்றாரு, வஸ்திரத்தை அசுத்திப்படுத்தாத சில பேர். Please don't listen to me. 4 வித வஸ்திரங்களை நீங்க கவனிக்கணும். நாம் அசுத்தப்படுத்த வாய்ப்புள்ள 4 வித வஸ்திரங்கள். Behind our eyes there is a curtain. நாம் பார்க்கிறோம் இல்லையா காரியங்கள், அந்த பார்வைக்கு பின்னால ஒரு கர்த்தன் இருக்கு, ஒரு வஸ்திரம். நம்ம பார்க்கறதெல்லாம் அந்த வஸ்திரத்தின் வழியா உள்ள போகுது. அப்போ நாம தேவையில்லாதவைகளை பார்க்கும்போது என்ன ஆகுது? பார்வையின் வஸ்திரம் அசுசிப்படுகிறது. So there is a cloth, there is a garment, there is a raiment behind your eyesight. Number 2, there is a curtain behind your ear. நம்ம கேட்கிற எல்லா காரியங்களுக்கும் பின்னாடி ஒரு வஸ்திரம் இருக்கு. தேவையில்லாத காரியங்களை கேட்கிற பொழுது அந்த வஸ்திரம் அசுசிப்படுகிறது. There is a curtain behind our ears. Whenever we hear unwanted, that curtain is defiled. Number 3, there is a curtain behind our mouth. நம்முடைய வார்த்தைக்கு பின்னால் ஒரு வஸ்திரம் இருக்கு. நாம தேவையில்லாதவைகளை பேசுகிற பொழுது அது அசுசிப்படுகிறது. Number 4, there is a curtain behind our thinking. எல்லாருக்கும் புரியுதுன்னு நான் நம்புறேன். நாம பார்வைக்கு பின்னால ஒரு வஸ்திரம், நாம கேட்கறதுக்கு பின்னால ஒரு வஸ்திரம், நம்ம பேசுறதுக்கு பின்னால ஒரு வஸ்திரம், நாம சிந்திக்கிறதுக்கு பின்னால ஒரு வஸ்திரம். அந்த வஸ்திரம் கரைப்படுத்தாத சிலர் சர்தையில் உண்டு. அவர்கள் பேர் யாருக்கும் தெரியல, அவர்கள் பெரிய அளவில் அறியப்பட்டவர்கள் அல்ல. They are very minor in number. They are known nowhere. Their address is nowhere. They are not much familiar, but God knows. அவர்களை யாரும் அறியல்ல, அவர்கள் அவ்வளவு பெரிய பாத்திரங்கள் அல்ல, அவர்கள் அறியப்பட்ட நபர்கள் அல்ல. ஆனால் தங்கள் ஆவிக்குரிய வஸ்திரங்களை கரைப்படுத்தாதிருந்த அவர்களை ஆண்டவர் காண்கிறார். அது என்ன சொல்லி தெரியுமா? Very less in number, சிலர். தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத கொஞ்சம் பேர். ஆண்டவரே, என் பார்வை சுத்தமாயிருப்பதாக, என் கேள்வி சுத்தமாயிருப்பதாக, என் வார்த்தை சுத்தமாயிருப்பதாக, என் சிந்தை சுத்தமாயிருப்பதாக. தீக்கடையில தீ அரிப்பாங்க தெரியுமா? ஒரு அரிப்பு
உங்களுக்கு தெரியுமா, டீ கடையில டீ அரிக்கிற அரிப்பு அதுபோல மாறிவிடும் நம்முடைய பார்வையின் வஸ்திரம், கேள்வியின் வஸ்திரம், வார்த்தையின் வஸ்திரம், சிந்தையின் வஸ்திரம். அசுசிப்படுத்தாத சிலர் சர்தையில் உண்டு. அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறாரு? அவர்கள் பாத்திரவான்கள். உலகம் அவங்களை பார்த்து என்ன சொல்லும்? யோசிச்சு பாருங்க. உலகம் அவங்களை பார்த்து என்ன சொல்லும்? பிழைக்க தெரியாதவன். He doesn't know how to live the life. வாழ்க்கை ஒரு தடவை தான் உண்டு, அது திரும்ப வராது. என்ஜாய். வாழ தெரியாதவன். ஆனா கர்த்தர் சொல்றாரு பாத்திரவான். ஹல்லேலூயா. உலகம் சொல்லுது வாழ தெரியாதவன். கர்த்தர் சொல்றாரு பாத்திரவானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பான். பாத்திரவானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பான். அருமை தேவ பிள்ளைகளே, மனிதர்களுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். You and I, we must be all right, not before human being, but before God. அடுத்து ஜெயம் கொள்ளுகிறவர்கள். Revelation chapter 3 verse 5. வெளிப்படுத்தல் 3:5. ஜெயம் கொள்ளுகிறவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர்கள் வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு. அந்த ஒரு வார்த்தை பாருங்க, cloth. நாம் தரிக்கிறதுக்கு ஒரு பொருள், இன்னொரு ஆள் என்ன தரிப்பிக்கிறதுக்கு இன்னொரு பொருள். நாம் வஸ்திரம் தரித்தா அங்கே நான் முக்கியமான நபர் அல்ல. இன்னொரு ஆள் என்ன வஸ்திரம் தரிப்பித்தால் I am the important person. They are decorating me. In the sight of God, you are more important. வீட்டுக்கு, சொந்தங்களுக்கு, உலகத்துக்கு, மனிதனுக்கு நீங்க முக்கியத்துவம் குறைந்தவர்களாயோ முக்கியத்துவம் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனா தேவனுக்கு நீங்கள் மிக முக்கியமானவர்கள். You are so important, so precious to God. அவர்கள் வெண்வஸ்திரம் தரித்தல்ல, அவர்கள் வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு. இந்த கல்யாணத்துக்கெல்லாம் இந்த பியூட்டிஷியன்ஸ் வந்து அந்த இது பண்ணுவாங்க இல்லையா, அது போல தரிப்பிக்கப்பட்டு. இதற்கு 2 அர்த்தங்கள் உண்டு. ஒயிட் கார்மெண்ட், ஒண்ணு தேவனுடைய நீதி. கர்த்தர் தமது நீதியினால் என்ன மூடுகிறார். 2 மேரேஜ் ட்ரெஸ். ஸ்பிரிச்சுவலி தேவ நீதியினால் என்ன மூடுகிறார். லிட்ரலி மணவாட்டியாய் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஸ்பிரிச்சுவலி தேவ பார்வையில நான் நீதிமான். தொடக்கத்துல உயிரற்ற நிலைமை, இப்போ நீதிமான். 2 செலக்டட் ஃபார் மேரேஜ். மணவாட்டியாக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடணும். எல்லாரும் வாய்களை திறக்கணும். எல்லாரும் நம்மை தேவ கரங்களில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ண போறோம். எல்லாரும் ஜெபிக்க போறோம். இந்த ராத்திரி நான் என் ஆவியில உணர்கிறேன்,
கர்த்தர் எல்லாரோடும் பேசினார், என்னோடு பேசினார், உங்களோடு பேசினார், நாம் எல்லாரோடும் ஆண்டவர் பேசினார். கண்களை மூடி நாம் ஒருமித்து இருக்கிற இடங்களிலே ஆவியில ஒருமித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எழுத்து கொல்லுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்துல உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் வந்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல சாவுக்கு ஏதுவானவைகள் மேல் தேவனுடைய ஜீவன் இறங்கி வருகிறது. எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இறங்கி வந்ததை போல கர்த்தர் தமது ஜனமாகிய நம்மை தொட்டு பேசிக் கொண்டிருக்கிறார், நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். கண்களை மூடி ஆவியில நிரம்பி ஆண்டவரை உயர்த்துங்க. ரபா கபா துரபா ரீபா கபா கத்தரா லக்கர ஷகதா லியத்தர ஹப்பரபா லஹப்புரப கஷா லக்கந்தரபா ரீபா கபா கபா. எழுத்து கொல்லுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. நல்ல தகப்பனே, நல்ல இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சில நேரங்களில் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் சில பகுதிகள் உயிரற்றதை போல நாங்க உணர்கிறோம். ஆண்டவரே, தேவனுக்கு எங்களுக்கும் தொடர்பு இல்லாததை போல உணர்கிறோம். அப்பா, எங்க ஜபத்திற்கு பதில் வரலையே, கர்த்தர் எங்க ஜபத்தை கேட்கலையேன்னு நாங்க நினைக்கிறோம். ஆண்டவரே, கேட்டு பெற்றுக்கொண்ட விதத்தை நினைவு கூர்ந்து மனம் திரும்பி விழிப்போட கை கொண்டு வாழ கிருபை தாரும். ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் பலப்படுத்தணும், எல்லாரையும் உடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் மூடணும். ஆண்டவரே, உடைய நீதியின் வஸ்திரத்தை உடைய பிள்ளைகள் மேல் மூடுவீராக. அடுத்த ஒரு பைபிள் ஸ்டடியில நாங்கள் ஒருமித்த காண்கிறவர்களை உடைய கிருபை எங்களோடு சூழ்ந்திருக்கணும். மாஸ்கத்தில் இருக்கிற தேவ சபைக்காக, தேவ மனிதர்களுக்காக ஸ்தோத்திரம், மாத்திரையாவுக்காக ஸ்தோத்திரம், கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு நாள் நாங்கள் எங்கள் இந்த பைபிள் ஸ்டடி எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருந்தது என்று சொல்லத்தக்க அடையாளங்களை செய்ய போகிறபடியால் நமக்கு நன்றி. தாழ்த்தி உடைய நல்ல கரங்களை தருகிறோம். ஜபத்தை கேட்டபடியால் நமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.